பேர் ஜனனி. நான் இங்கே எம்ஏ நாட்டியா டிபார்ட்மெண்ட்டில் 4th இயர் படிக்கிறேன். ஸோ இன்னைக்கு ஆடி 18 எந்த அளவுக்கு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது? ஆக்சுவலி நான் வந்து ஊருக்கு போய் திருவிழாலாம் பார்த்தது கிடையாது. ஸோ இங்கே என் காலேஜில் அந்த செட்டப்பில் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லாஸ்ட் இயரை விட இப்போ நாங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணது வந்து ஆக்சுவலி ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. நான் சென்னை தான். இது மாதிரியான அந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் அதை பார்க்கக்கூடிய சான்ஸ் கிடைக்கல, ஏன்னா ஊரில் பிறக்கல. ஸோ இந்த காலேஜில் நடக்கணும் அப்படின்னும் போது அது ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கு. இன்னைக்கு இந்த நடந்த இந்த ஆடி 18 எதுக்குன்றது தெரியுங்களா? அந்த ரிவரை வந்து வணங்குறதுக்காக இது வந்து பண்றாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது? இந்த மயிலாட்டம் எங்க டிபார்ட்மெண்ட் கேர்ள்ஸ் தான் எல்லாமே பண்ணாங்க. ஃபுல்லாவே நாட்டிய டிபார்ட்மெண்ட் தான் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு தெரியும் நாங்கள் பேக்ரவுண்ட்ல எவ்வளோ இதுக்காக ஒர்க் பண்ணோன்ட்டு. அந்த ஒர்க்குக்கான ஒரு அவுட்புட் இங்கே கிடைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. டான்ஸ் நீங்க சென்னை பொண்ணு அப்படின்னு சொல்றீங்க. இந்த மாதிரியான டான்ஸ் நம்ம கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், ஆடணும் அப்படின்றப்போ இது எதுக்காக ஆடணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இன்னைக்கு இந்த ஆடி 18 எதுக்காக ஆடணும், இதற்கான அந்த பேக்ரவுண்ட்லாம் நீங்க நிறைய ஒர்க் பண்ணுவீங்க. ஆமா, எந்த அளவுக்கு அதுக்கான இந்த அவுட்புட் கிடைச்சிருக்குன்றப்ப எப்படி இருக்கு? ஆக்சுவலி எங்களோட இந்த சுற்றி இருக்கிற பாராட்டு தான் வந்து எங்களோட பெரிய அவுட்புட்டாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். இவ்வளோ மீடியா பீப்புளும் கவர் பண்ணது வந்து ஆக்சுவலி ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது சொல்ல போனால். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் இதுக்காக. நாங்கள் ஒன்றும் தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறது, புதுசாக நிறைய விஷயங்கள் பண்ணுறதெல்லாம். ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு உங்கள் இளம் தலைமுறை மாணவிகளுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு? நெக்ஸ்ட் இந்த ஆர்ட்டை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறது வந்து ஆஸ் அ ஆர்ட் ஸ்டூடெண்ட்டாக எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ சார்.